ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நத்திங் ஃபோன் 3A கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டே டு டேல என்னோட பிரைமரி டிவைஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட செகண்டரி டிவைஸாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நத்திங் ஃபோன் 4A வாங்கலாமா இல்லை நத்திங் ஃபோன் 3A வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சேனலில் கமெண்ட்லேயே பார்க்க முடிஞ்சு நத்திங் ஃபோன் 4A வாங்கலாமான்ற ஒரு கேள்வி. இன்றைக்கி தேதி ப்ரைஸிங் வந்து 4A ஆல்மோஸ்ட் 35,000 ரூபாய். இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த டேயில். இந்த டைமில் நத்திங் ஃபோன் 3Aவோட ப்ரைஸு இன்ஸ்டாமார்ட்டில் இருக்கிறதுலே கம்மியாக 22,000 ரூபாய்க்கு கிடைக்குது. இதே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி போகும்போது 23,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ ஆன் ஆவரேஜாக 23,000 25,000 ரூபாய்க்கு 3A கிடைக்குது. இந்த 3A நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றதை ஏன் தான் யூஸருங்க நான் யூஸ் பண்ணி எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு என்னெல்லாம் பிடிக்கல, அந்த ஆங்கிளில் தான் நீங்கள் நம்ம வீடியோ வரப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக யாரா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பிரீத் அவங்கள். ஃபஸ்ட்டு இந்த 3Aவை கையில் எடுக்கும்போது பில்ட் அண்ட் டிசைன் எப்படி இருந்துச்சு, ப்ரீமியமாக இருந்துச்சா அப்படின்னா, இந்த ஃபோனை நீங்கள் கையில் எடுக்கும்போது ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். யூனிக்கான டிசைன் நத்திங்னாலே. அதே மாதிரி அந்த ப்ரீமியம்னஸில் உங்களுக்கு எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. முன்னாடி பாண்டா கிளாஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஃபோனை பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்க போகுது. பின்னாடி 3 கிஃப்ட் லைட் இருக்க போகுது. இது 26 ஆக்ஷனுக்கு ஒர்க் ஆகும். இந்த கேமராக்கு அப்புறம் வந்து ஃபில் லைட்டு இந்த மாதிரி இடத்துல இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நோட்டிஃபிகேஷன் வர்றது இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு யூனிக்கான ஃபீலிங் கொடுக்கும். பின்னாடி இருக்க 3 கேமராவை பார்க்கும்போது ஓரளவுக்கு எனக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஒயிட் கலர் வாங்கினேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கண்டிப்பாக இருந்துச்சு. அந்த ஃப்ரேம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சீப்பான ஃபீல் கிடச்சிச்சு. ஏன்னா அது அழுக்காகுது. அதே மாதிரி லைட்டாக எங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆச்சுனாலும் அது அப்படியே அப்பட்டமாக தெரியுது. கவர் போட்டு யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்தவரை ரெக்கமெண்டட். அதர்வைஸ் இதில் IP64 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மிச்சஞ்சொச்சம் இந்த டிசைனில் பார்க்கும்போது எனக்கு எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல. பிகாஸ் இது ஒரு யூனிக்கான டிசைன். கண்டிப்பாக 200 கிராம் கண்டிப்பாக அந்த ஃபோன் இருக்கும். ஒரு வெயிட்டான ஒரு ஃபோனும் கூடங்க. அதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. இதுதான் நான் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோனை பற்றி என்னோடய ஃபீலிங்கே. சரிப்பா, இதோட டிஸ்பிளே பில்டில் ஒரு குறை வச்சான்ல, அதே மாதிரி டிஸ்பிளேலேயே ஒரு குறை வச்சுருக்கான். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, 2 குறை வச்சுருக்கான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதோட பெசல். இந்த ஃபோன் 2026 யூஸ் பண்ணுறோம். இந்த பெசல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நீங்கள் இனிஷியல் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது. நான் வந்து இந்த போக்கோ F7 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப குட்டியாக இருக்கும் அதோட சின்ன. ஸோ மேலே கீழே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பெசல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஃபுல் ஃபோனையே நான் வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே இருக்க ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் வந்து எனக்கு இந்த நத்திங் ஃபோன் 4Aல கூட கிடைக்கல. 3Aல எப்படி கிடைக்கும்? ஸோ யோசிக்கணும்ல. 3Aல அந்த மாதிரி ஃபீல்லாம் கிடைக்கல. நீங்கள் டெம்பர் கிளாஸ் ஒட்டி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்காது. நான் டெம்பர் கிளாஸ்லாம் ஒட்டல, அப்படியே தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ராச்சஸ் எதனா ஆச்சானா கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் ஆகலை. இது என்னோடய ஃப்ரெண்டு ஃபோன். நாங்கள் வந்து வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு லேடி, ஸோ ஒரு கேர்ள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பவுச்செல்லாம் போட்டு கவர்லாம் வச்சு இந்த ஹேண்ட்பேக்கெலாம் வச்சு பக்காவாக யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஸோ எனக்கு நான் யூஸ் பண்ணும்போது இந்த டிஸ்பிளேயில் இது ஒரு குறையாக பார்த்தேன். ரெண்டாவது 2026 இருக்கும். HDR சப்போர்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்தா என்ன கேடுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் HDR சப்போர்ட் வராது. நீங்கள் யூடியூப்பில் யூஸ் பண்ணும்போது HDR சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் HD வீடியோலாம் பார்க்கலாம். ஃபுல் HD வரைக்கும் என்னால் வீடியோ பார்க்க முடிஞ்சு. அமேசான் ப்ரைம்லேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இந்த ஒயிட் L1 சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் HDR வீடியோ மட்டும் சப்போர்ட் ஆகாது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதர்வைஸ் இந்த ஃபோனில் இன்டோர் அவுட்டோர் இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பார்த்தாலும் யூஸ் பண்ணும்போதும் சரி எங்கன்னா குறை பார்த்தே அப்படின்னா ஆக்சுவலாக அதெல்லாம் எதுவும் நடக்கலை. பிகாஸ் இது ஒரு பெரிய ஃபோன். 6.7 இன்ச்சஸ் இருக்க ஒரு ஃபோனு. இதில் 120 Hz இருக்க போது. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். சின் மட்டும்தான், அதாவது இந்த பெசல் மட்டும்தான் பெருசாக இருக்குமே தவிர ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே. ஆக்சுவலாக ஆட்டோ பிரைட்னஸ் மோட்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1400 nits வரைக்கும் போகும். இன்டோர் அவுட்டோர் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் பீக் பிரைட்னஸ் போகணும் அப்படின்னாலும் ஒரு 3000 nits வரைக்கும் போகுன்றது கால்பேயோட கிளைமு. ஆனால் அது போச்சா போலையாலாம் நான் செக் பண்ணல. ஏன்னா அது ஏதோ ஒரு மூலையில் போகும். அது எதுக்கு உட்காந்து செக் பண்ணிக்கிட்டு. எனக்கு டிஸ்பிளே வந்து வெயிலில் யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நைட்டில் யூஸ் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு கண்டென்ட் பார்க்கறதுக்காக இருக்கட்டும், ஒரு படம் பார்க்கறதுக்காக இருக்கட்டும், ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கூட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு என்ன பிரச்சனையாக தோணுச்சுன்னா, நத்திங்லேயே ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்டாலும் அந்த பேஸ் மட்டும் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் குறையாக இருந்துச்சு. பிகாஸ் S25 Ultra 15 Ultra
இந்த மாதிரி அல்ட்ரா சீரிஸ் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஃபோன் வரும்போது ஒரு கடுப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏதோ குழால கேட்குற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் டிஸ்பிளே வைஸில் வந்து எனக்கு வந்து குறையாப்பட்டது, நிறையாப்பட்டதும் கூட. நிறை வந்து அதாவது பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே, கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எங்கேயுமே இந்த டிஸ்பிளேயில் படம் பார்க்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட் பார்க்கும்போதோ உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்க போகிறதில்ல. நெட்ஃப்ளிக்ஸில் தவிர உங்களுக்கு HDR வீடியோ கண்டிப்பாக யூடியூப்பில் சப்போர்ட் ஆகும். டால்பி அட்மாஸ் கிடையாது, டால்பி ஆடியோ அதுவும் இதில் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி அந்த டால்பி வீடியோவும் இதில் இருக்க போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது நீங்கள் பார்த்துக்கோங்க. டால்பின்ற ஒரு விஷயத்தையே வெறுக்கிறான் போலுக்குது கால்பே. சரி, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு 7S Gen 3 இருக்க ஒரு ஃபோன். 7S Gen 3 அப்படின்னு யோசிக்கும்போது சரி இது ஒரு 4 நானோமீட்டர் சிப்பு டே டு டே எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு யோசித்தேன். நத்திங் OS 4.1 தான் இதில் ரன் ஆகுது. எல்லாருக்குமே நத்திங் OSல பக் இருக்குன்னாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பக் இல்லாமல் இல்லை, சம்டைம்ஸ் ஆப் கிராஷ் ஆகுது. ஆனால் வந்து அதை வந்து எப்படி தெரியுமா என்னால் வந்து சமாளித்து போக முடிஞ்சு, இல்லை எனக்கு அது ஒரு குறையாக தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, கஸ்டமைசபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு 120Hz டிஸ்பிளே. இதில் ஆப் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு விஜெட் வைக்கிறதா இருக்கிறதாலும் சரி, இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போதே ஒரு யூனிக் ஃபீல் எனக்கு இருந்துச்சு. மல்டிபிளாக ஃபோன் யூஸ் பண்ணுறோம், பிராண்ட் வைஸ் ஓப்போ, விவோ, OnePlus, ஷாமி, சாம்சங்னு யூஸ் பண்ணுறோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் யூஐயா. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு கொடுத்துச்சு. கஸ்டமைசபிளான ஒரு ஓஎஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் க்ளோன் ஆப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் ஆப் லாக் பண்ண முடியும். ப்ரைவேட் ஸ்பேஸ் வேணுமா அதுவுமே இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஆனால் அதில் எனக்கு ஃபியூச்சர் ரிச்சாக வேணும் அப்படின்னா கால்பே இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்கான். மோட்டோ, கால்பே ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுற மாதிரி தான் இருக்குது யூஐ பொறுத்தவரை. அதை தவிர அந்த நத்திங் OS 4.1 பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5-6 விஷயம் மாறி இருக்குது 4க்கும் 4.1க்குமே. இந்த எசென்சியல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்களே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லேயே வரப்போகுது. அதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எப்படி அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவீங்களோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ண முடியும். கண்டென்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ரெடி பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ண முடியும். அதுக்கான ஒரு கீ கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கேயுமே ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா அது வந்து லாக் பட்டனுக்கு கீழே கொடுத்துட்டாங்க. அதனால் பாதி நேரம் லாக் பட்டனுக்கு மேலே அதை தான் அமுக்கிட்டு இருந்தோம். அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும் அதை அப்படின்னு கூட சொல்லிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அதை தூக்கி 4Lலாம் ரைட்டில் கொடுத்துட்டாங்க, ஐ மீன் லெஃப்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ தனியாகவே பட் அந்த ஃபோனில் அது கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேப்பா, இதை தனியாக வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் 7 Gen 4 இல்லாமல் இந்த ஃபோனில் 7S Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 Gen 4 நான் யூஸ் பண்ணுறேன். 7S Gen 3 அதிலேருந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, AnTuTu ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது நியர்பை 1 மில்லியன் வரும். இது நம்ப மாட்டீங்க, 1 மில்லியன் வரும். அதுக்கு காரணம் AnTuTuவோட 11 வெர்ஷன் தான். எனக்கு AnTuTu ஸ்கோர்லாம் நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை வச்சு ஒரு ஃபோனு வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. டே டு டே டாஸ்க்கை இந்த ஃபோன் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. நான் பெரிய ரஃப் யூஸர்லாம் கிடையாது, நான் பெரிய கேமரும் கிடையாது. இதனால் வந்து எனக்கு வந்து டே டு டேல எந்த பஞ்சாயத்தும் வரப்போகிறதில்ல. ஏன்னா நான் ஒரு மாட்ரேட் யூஸர், அவ்வளோதான். நிறைய ஃபோன் பேசுவேன், படம் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன். அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் எக்ஸல், வேர்டு இந்த மாதிரி எடிட் பண்ணிக்க போகிறேன், மெட்டா ஆப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது இது ஒரு நல்ல தரமான ஒரு ஓஎஸ் கூட இன்டகிரேட் பண்ணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோனாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ எனக்கு அங்கே பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. நான் இதில் 2 பக்கு பார்த்தேன். ஒன்று வாட்ஸ்அப்லேயும், இன்னொன்று ஃபோன்லேயுமே பக்கு பார்த்தேன். நீங்கள் ஓப்பன் பண்ணால் அது ஆப் கிராஷ் ஆச்சு. ஸோ அந்த 2 விஷயமும் 4.1ல் இருந்துச்சு. அதர்வைஸ் எனக்கு அந்த ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்குது. அந்த 120Hz என்னால் வந்து ஃப்ளூயிடாக ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே வந்து கால்பே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் சொல்ல முடியும். ப்ரைஸிங்குன்ற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இந்த கால்பே அதையும் கீழே தான் கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லா ஃபோன்லையும் அது கீழே தான் இருக்குது. அது ஒரு பெரிய தலைவலியாக எனக்கு இருந்துச்சு. இதில் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் பேசினாலும் டே டு டேல அதுவுமே நீங்கள் பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க, நோட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அன்டில் நீங்கள் ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத வரைக்கும், ஒரு ஆப் ஓப்பனிங் க்ளோசிங்கில் நீங்கள் நோட் பண்ணாத வரைக்கும் ஃபைன். இது வந்து கொடுத்துருக்கணும் தான். அட்லீஸ்ட் ஒரு UFS 4.0 கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்கல. 2.2 கொடுத்தது தவறு தான். ஆனால் அதை அடுத்த வருஷத்தில் சரி பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். பேஸ் வேரியன்ட் 8 128 தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு தலைவலியான விஷயம். இதில் 256 கொடுக்கல.
ஆப் மெமரியை நிறைய எடுத்துக்குது. சரிப்பா, இதுதான் என்னோட டே டு டேல நான் யூஸ் பண்ண அந்த ஃபோனை இப்படி தான் யூஸ் பண்ணேன். நான் ஒரு மாடரேட் யூஸர்ன்றதை அதனால தான் நான் சொன்னேன். சரிப்பா, இதோட கேமரா எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுறதே முக்கால்வாசி பேர் கேமராக்காக தான். ஏன்னா 250 ஒரு 8 இதுதான் இதில் கொடுத்துருக்கிறது. ஸோ இதில் வந்து 3.5x டெலிஃபோட்டோ அதெல்லாம் கிடையாது. 2x ஆப்டிக்கல் போகும். அதே மாதிரி 50x ப்ரைமரி, 8 MB அல்ட்ரா வைடு, முன்னாடி ஒரு 32 MB கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபோன்லேயும் 32 MB தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, சர்ப்ரைஸாக எனக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இதில் 4x லாஸ்லெஸ் போகும், 10x வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் ஃபோட்டோ. அதர்வைஸ் அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த ஃபோனை நான் கேமராக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா போர்ட்ரேட் ஷாட் நல்லா இருந்துச்சு, அங்கே வந்து குறை இல்லை. அதே மாதிரி இதில் இன்டர்னலாகவே இந்த கேமராவில் ஒரு சில ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போதும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா வரல. ஒரு 7-8 ப்ரீசெட்ஸ் இருக்குது. அதர்வைஸ் இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ரைமரியில் எடுத்தால் நல்லா வருது. டெலிஃபோட்டோ ஓகே, அந்த 2xக்கு மேலே போகும்போது கொஞ்சம் கடியாக இருந்தாலும் 2x ஷாட்ஸ் இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும்போதெல்லாம் சூப்பராக வருதுங்க. அதில் இந்த சாஃப்ட் போக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் சூப்பராக வருது. சரி, நைட் மோட் ஒர்க் ஆகுது. ஆனால் நைட்டில் ரொம்ப வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆகிப்போகுது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த அல்ட்ராவைடை பற்றி பேசவே மாட்டேன். அல்ட்ராவைடை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த 8 MB அவுட்புட்டு நைட்டில் எடுக்கும்போது. டேயில் எடுக்கும்போது ஓரளவுக்கு தப்பிச்சிடும். நைட்டில் வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது அப்பட்டமாக தெரிஞ்சிடும். இதனால் 4K 30 வீடியோ எடுக்க முடியும், 1080p 60 வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும்ல. 1080p 60ல் ஒரு பிரச்சனையை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த ஃபோன்லேயும் பார்த்தேன், இந்த ஃபோன்லேயும் பார்த்தேன். 1080p 30லையோ இல்லை 4K 30லையோ எடுக்கிறீங்க அப்படின்னா வீடியோகிராஃபி ஓரளவுக்கு நல்லா வருது. அதாவது நீங்கள் பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஃபோக்கஸ் ஆகுது. 60ல் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நீங்கள் அவுட்டோரில் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி ஒன்றுமே இல்லாத அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுது வீடியோவில். வீடியோக்காக வாங்குறீங்கன்னா நாட் ரெக்கமெண்டட். ஃபோட்டோக்காக வாங்குறீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல வரேன். 4K 60 கொடுத்தாலும் இந்த கேஜில் தான் இருக்குது, இந்த ஃபோன்லேயும் இந்த கேஜில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது அந்த ஃபோனில் வீடியோகிராஃபிக்கு எதனா அப்டேட் கொடுத்து சரி பண்ணானா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதை பண்ணுவானா எனக்கு தெரில. நிறைய அப்டேட் வந்துனே இருக்குது, பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட இது. மற்றபடி ஃபோட்டோஸ்க்காக வாங்குறதா இருந்தால் நத்திங்கை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நல்ல அவுட்புட்டையும் நல்ல கிளாரிட்டியும் கண்டிப்பாக கொடுக்கும். XDRல தான் ஃபோட்டோ எடுக்கும். ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் சோஷியல் ரெடியாக யோசித்து பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சிங்க. அதர்வைஸ் இந்த கேமரா வீடியோவுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் செய்ய மாட்டேன். சரி, இதோட பேட்டரி லைஃப் 5000 mAh கொடுத்துருக்கான். எப்படி இருந்துச்சு? நான் முன்னாடியே சொன்னது தான், நான் ஒரு மாட்ரேட் யூஸர். எனக்கு ஒரு நாள் சாலிடாக வந்துச்சு. நான் காலைல 9 மணிக்கு சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நைட்டு 9 மணிக்கு வரும்போது எனக்கு ஒரு 30 to 40% வரைக்குமே பேலன்ஸ் இருந்துச்சு. இதில் என் கம்பெனி ஆப்ஸ் 24 hours வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் எடுத்துகிட்டே இருக்கும். அவுட்டோரில் நெட்டில் தான் வந்து, அதாவது 5G வந்து ஆன்லேயே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சினாரியோ தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். யூடியூப்லேயா இருக்கட்டும், வாட்ஸ்அப்லேயா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஆப்ஸ்லேயே இருக்கட்டும், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் மீறியும் எனக்கு அந்த ஃபோன் பேட்டரி லைஃப் கொடுத்துச்சு. 1.5 நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் 1.5 நாளாக ட்ரை பண்ணல. காலைல எடுத்துகிட்டு போவேன், நைட்டு வீட்டுக்கு வந்தேன், திரும்ப சார்ஜ் போட்டு காலைல எடுத்துடுவேன். அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஓரளவுக்கு எனக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஏறிச்சு. ரொம்ப பெருசாக அடடே வாவ் சூப்பர் அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார்ஜர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜர்லாம் கிடையாது, வெறும் ஒயர் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்க ஏதோ சார்ஜர் வச்சு போடுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ ஃபைனலாக இந்த ஃபோனை யார் வாங்கலாம் அப்படின்னா, என்னோடய பட்ஜெட் 25K தான். ஃபோட்டோகிராஃபி எனக்கு ப்ரைமரி, அதே மாதிரி நல்ல டிசைன் வேணும். எனக்கு பெசல் பெருசாக இருந்தாலும் டிஸ்பிளே ஓரளவுக்கு நான் வந்து நல்ல டிஸ்பிளேவாக பார்க்குறேன். அதே மாதிரி எனக்கு நத்திங் OS ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் டெலிஃபோட்டோ கேமரா வேணும், நல்ல பேட்டரி லைஃப் வேணும், ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். வீடியோக்காக ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஃபோட்டோகிராஃபிக்காக ஒரு ஃபோன் வாங்குறீங்க, இல்லை கேமரா தான் என்னோடய ப்ரியாரிட்டி அப்படின்னா தயவு செய்து இதை வந்து நீங்கள் பார்க்கவே கூடாது. ஏன்னா வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்தளவுக்கு வீடியோகிராஃபி ரொம்ப கேவலமாக இருக்குன்றது தான். ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸில் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடச்சிச்சு. இன்டோரில் ரொம்ப கேவலம், அவுட்டோரில் நைட்டில் எடுத்திங்கன்னா அதோட கேவலம். நீங்கள் நார்மலாக டே லைஃப்பில் வெளிச்சத்தில் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நல்லா இருக்கே தவிர, இந்த சினாரியோ எத்தனை பேர் எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரில.
பட் வீடியோகிராஃபிக்காக வாங்குறதா இருந்தால், கேமராக்காக வாங்குறதா இருந்தாலே இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்கன்றது தான் என்னோட ரிவ்யூ. இதே கதி தான் 4A இருக்க போகுது. 4A ப்ரோவும் இதே மாதிரி தான் இருக்குது. 4A ப்ரோ ரிவ்யூ கண்டிப்பாக சீக்கிரமாக வரதான் போகுது. ஏன்னா இந்த ஃபோனை நான் இன்னும் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு போடலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எசென்ஷியல் கீ, ஏஐ எப்போவுமே நம்ம வந்து பெருசாக பேசுறது கிடையாது. ஸோ அது மாதிரி தான் தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஜாலியாக. எனக்கு நான் இந்த ஃபோன்லேயே யூஸ் பண்ணல. அந்த கிளிப் மேட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பேசலேன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுவுமே ஒரு நாள் வாங்கி யூஸ் பண்ணதோட சரி, திரும்ப அதை நான் நோண்டவும் இல்லை, அதை யூஸ் பண்ணவும் இல்லை. இந்த ஃபோன்லேயும் அதே தான். ஒரு நாள் ஃபோன் வரும்போது யார் பண்ணுறோன்னு பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் ஏன் திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு யூனிக் ஃபீச்சர், அவ்வளோதான். அதை ஒரு நாள் யூஸ் பண்ணுவீங்க, ஓயாமல் எல்லா நாளும் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அது நீங்கள் தேட்டர்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், நீங்களே ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுவோம். அதனால் அதுவுமே பேஸ்ட் ஆன் யூசர், பேஸ்ட் ஆன் யூசேஜ் தாங்க. எனக்கு வந்து அது டே டு டேல எங்கேயுமே வந்து இதுக்காக இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணலை. ஸோ அதனால தான் இங்கே நான் அதை பற்றி பெருசாக பேசலை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபோனை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நத்திங் வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சா அதை பற்றின ஒரு சில வார்த்தைகளை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.